மக்கள் வெள்ளத்தில் முதந்த ஐஜேகே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. தேர்தல் நாம் திராவிட கட்சியிலேருந்து மாற்றுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் காலத்தில் நாம் எப்படி இருக்கணும், ஏன் போன தேர்தலில் தோர்த்தோம், அடுத்த தேர்தலில் நம்ம எப்படி வெற்றி காணணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கலந்தாய்வு கூட்டம் கூட களத்தில் நின்று உங்கள்கிட்ட கேட்குறது கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியுங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறது. 13 வருஷமா இருக்கும், 3 மாவட்டங்கள் சொந்த கை காசை கூட தான் செலவு பண்ணிட்டு. ஆமாம், கட்சியிலேருந்து நிதி கொடுக்கலன்றீங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் இந்த ஃபண்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நிதியில் எங்கே போகுது? கட்சிக்குன்னு ஒரு நிதி இருக்கு. ஆனால் எங்களுக்கு யாருக்கும் அவர் கொடுக்கல. நாங்கள் சொந்த காசு போட்டு பண்ணுவோம், இல்லைன்னா நாங்கள் யாருக்கிட்டாவது 10 பேர்கிட்ட போய் கேட்போம், ஏதோ பிச்சை எடுத்து தான் பண்ணுவோம். நாம் தமிழர் கட்சி பொதுவாக இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இருக்காங்க. கட்டமைப்பு ரீதியாக நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்குது? 100% கட்டமைப்பு எங்கேயுமே. சென்னையில் இருக்கா? சென்னையிலேயும் இருந்ததெல்லாம் அவரே கலைச்சிட்டார். அவரே வருவார், தொகுதி செயலாளர்னு சொல்லுவார், அப்புறம் தொகுதியை 3ஆ பிரியும்பார். ஒன்று திரண்டு வந்த நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் சஞ்சீவித்தினும் துரோகின்னு எழுதுறான். யாரா துரோகி? வாட கூட கட்டமைக்க மாட்டாப்புல, அந்த அதிகாரம் கூட கொடுக்க மாட்டாப்புல. நான் இப்போ மனசார சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன் என்னோட நிறுத்திக்கிட்டுங்க. இனிமே வர்றவங்களாம் மரியாதை மாதம் ஒரு முறை மாவட்ட செயலாளர் கலந்தாய்வு கூட்டம் போட சொல்லுங்கள். இப்போ சமீப காலமாக இப்போ நாம் தமிழர் கட்சி பிளவுபட போகுது, அதுக்கான சக்தியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல்லாம் ஆமாம், பிளவுபட தான் போகுது. நான் தான் தனி கட்சி ஆரம்பிக்கணும்ல. நான் தனி கட்சி ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். இதில் இருக்க குறை நிறைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு பொது உடைமை நாம் தமிழர் கட்சி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சஞ்சீவிநாதன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நேற்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஈழத்தில் அலைந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் அழியும் இளைஞர்கள் தான் எண்ணிக்கை தான் அதிகம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சொல்லுங்கள், இந்த புகாருடைய பின்புலம் எது? எதற்காக இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு குற்றச்சாட்டு? ஈழத்தில் நடந்த இன அழிப்பை தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த மக்களுக்கு புரியும் மக்கள் மொழியில் செந்தமிழன் சீமான் கொண்டு சேர்த்தார். அவர் கொண்டு போய் சேர்த்ததை நம்பி பல இளைஞர்கள் அவர் தலைமையில் திரண்டாங்க. அவர் எப்படி திரட்டினார்னா, வாங்க நமக்கான அரசியலை உருவாக்குவோம், நாம் இதுவரையும் தமிழர்கள் ஆளலை, திராவிடர்கள் தான் ஆண்டுகிட்ருக்காங்க, அவங்கள ஒழிக்காத வரை நம் இனத்துக்கான விடியல் இருக்காது, அதனால் நம்ம ஓர்மைப்பட வேண்டும், ஒன்று திரள வேண்டும், பணமாகவும் இனமாகவும் ஒன்று கூட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதுனால நம்ம அதை நம்பி அவர் தலைமையில் பயணிக்க ஆரம்பித்தபோது இருந்ததோட அவரோட செயல்பாடுகளும் போக போக ஒரு தேர்தல் 2 தேர்தல் அப்படி பார்க்கும்போது அவரோட செயல்பாடுகள் முற்றிலும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இல்லை, எவ்வளோ நாளாக நீங்கள் கட்சியில் இருக்கீங்க? எப்படி முற்றிலும் மாறுதான்? எப்படி 2010 இருக்கேன். 2010 இப்போ 2024 வரைக்கும், இன்றைக்கு வரைக்கும் இருக்கேன். இது வரைக்கும் நம்மளை நீக்கலை, இது வரைக்கும் இருக்கும். ஆனால் பல தேர்தலை சந்திக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தலை சந்தித்து நம்ம ஒரு தோல்வியை அலசி ஆராயும். உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் நாம் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிருவோம், நாம் இதுக்கு முதலீடு பண்ணணும், ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. நிறைய காசை கொடுக்குறாங்க உலக நாடுகள். ஆனால் இவர் ஒரு தோல்வியை ஆராய்ந்து இதுவரை ஒரு கூட்டம் கூட போட்டதில்லை. ஒரு தேர்தல் நாம் திராவிட கட்சியிலேருந்து மாற்றுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் காலத்தில் நாம் எப்படி இருக்கணும், ஏன் போன தேர்தலில் தோர்த்தோம், அடுத்த தேர்தலில் நம்ம எப்படி வெற்றி காணணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண கலந்தாய்வு கூட்டம் கூட களத்தில் நின்று உங்கள்கிட்ட கேட்குறது கிடையாது. எல்லாமே எனக்கு தெரியுங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறது. பொது மேடைகளில் முழங்குறது ஒன்றே அரசியல் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பொது மேடையில் முழங்குறது மட்டுமே அரசியல் இல்லை. அரசியலை நாம் 2ஆக பிரிச்சுக்கிட்டால், அரசியல் மண்ணில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அவசியமானது. ஒவ்வொரு செயலும் அரசியல் மூலமாக பேசி தான் நம்ம அதை சரி செய்ய முடியுங்கிற சூழ்நிலை இப்போ இருக்குது. மண்வளம், மலைவளம், நீர்வளம், இயற்கை, இது எல்லாமே பாதுகாக்க, மலைவளம், மண்வளம், நீர்வளம், இனம், மொழி அழிப்பு, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இனத்தை நிறுத்தி கொள்ள, ஒரு இனத்தை பாதுகாக்க, ஒரு இயற்கை வளங்களை பாதுகாக்க, அது ஒரு அரசியல். அது நீண்ட கால அரசியல். அது தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. குறுகிய கால அரசியல் ஒரு இன்ஸ்டன்ட். இப்போ மக்களுக்கு என்ன தேவை, அதில் நாம் தமிழர் கட்சி தலையிடணும்.
அதில் தலையிடணும்னா ஒரு ரோடு போடுறதுல ஒரு பிரச்சனை, பேங்க் லோன் பிரச்சனை, பேங்க் லோன் சப்தி பிரச்சனை, 100 நாள் சம்பளம் வேலை வரலை, வேலை பார்த்தாச்சு சம்பளம் வரல, ஒரு மேய்க்கால் மேய்ச்சல் நத்தம் பிரச்சனை, ஒரு மதுக்குடி போராள பிரச்சனை, இந்த மாதிரி அன்றாடம் மக்கள் பிரச்சனை இருக்குது. இந்த மக்கள் பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி பிரதிநிதிகள் தலையிடணும். தலையிட்டு அந்த மக்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைக்கணும்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். என்ன வெளிச்சம் வேணும்? இவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. இந்த சக்தி இவங்க தலையிடும் போதே நம்ம இதை சரி செஞ்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிவறை சரியில்லை. கழிவறை சரியில்லைன்னா ஒரு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளரே போய் இந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை சரியில்லை, இது என்ன இப்படி இருக்குது, இதை சரி செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டால், நீ யார் வெளியில் போ அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிலைமை இருக்குது. ஆனால் அதே ஒன்றிய செயலாளர் ஒரு பவர்ஃபுல்லாக, அவர் மேலே ஒரு வெளிச்சம், சீமானண்ணனுடைய வெளிச்சம், அவருக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய அழுத்தம் இருந்தால், அந்த கட்டமைப்பு வலுவாக இருந்தால், நாம் போய் சொல்லும் போதே அந்த மக்களுக்கு எளிமையான செயல் நடக்கும், அந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி அரசியலை வந்து முன்னெடுக்கலைன்னு சொல்கிறீங்களா? அந்த மாதிரி அரசியல் அவர் முன்னெடுக்க ஒன்லி மேடையில் பேசுவோம். கள அரசியல் எங்கேயும் போய் கள அரசியல் எங்கேயும் கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு கிடையாது. வாக்கு சதவீதம் குறையும். அதை மடை மாற்றுவதற்கு தான் வந்து அவர் இந்த எனக்கு சின்ன இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்கள் 13 வருஷமா இருக்கும், 3 மாவட்டங்கள் சொந்த கை காசை போட்டு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம், கட்சியிலேருந்து நிதி கொடுக்கலன்றீங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் வந்து இந்த ஃபண்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நிதியில் எங்கே போகுது? கட்சிக்குன்னு ஒரு நிதி இருக்கும். ஆனால் எங்களுக்கு யாருக்கும் அவர் கொடுக்கல. ஊருக்கு மாவட்டத்துக்கு வராருன்னா நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்களா, கட்சி கூட்டம் நடத்துறீங்க, அது ஒரு செலவாகும்ல, அதெல்லாம் யார் பண்ணுறது? நாங்கள் சொந்த காசு போட்டு பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் யாருக்கிட்டாவது 10 பேர்கிட்ட போய் கேட்போம், ஏதோ பிச்சை எடுத்து தான் பண்ணுவோம். சொந்த காசு தான் நான்லாம் நிறைய போட்டு பண்ணியிருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சியில் செங்கல்பட்டில் இணையும் போது செங்கல்பட்டில் நான் ஒரு ஆள் தான் இருந்தேன். நான் தான் அதுக்கப்புறம் எடுத்து 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 கட்டி கட்டி பேசி, அவருக்கு ஒரு அழைப்பு நம்மகிட்ட கொடுத்து நம்ம பேசி, அப்புறம் அவங்க பேசி நம்ம ஒரு கூட்டம் போடுவோம். சின்னதாக ஒரு மைக் சரியில்லைன்னா கூட கத்துவாப்புல. அப்போ அது சரியானதாக இருக்கணும். அவர் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த சின்ன மாறுதல்கள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். கடுமையாக ஏதோ முதல் போட்டவர் மாதிரி கத்துவார். இப்போ நீங்கள் மாவட்ட செயலராக இருக்கீங்க, நிறைய டைம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவரோட இனம், மொழி, இன விடுதலை, இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை, இதெல்லாம் நம்பி தான் நின்றோம் அவர்கிட்ட. ஆனால் அவர் காலப்போக்கில் அப்படி இல்லை. இல்லை உரிமையில் பேசுகிறாரு, கட்சியை விட்டு போயிட்டா வந்து ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாரு, அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு கோவத்தில் வந்து கட்சியில் ஒழுங்காக செயல்பாடு இல்லைன்னா திட்டுறது அவருக்கு எதிராக இருந்தால் இது எல்லா கட்சியிலும் இருக்க தானே செய்யுது. ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறன்னா அவர் வந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகளை ஒரு கோவத்தில் திட்டுறது வந்து வழக்கம் தானே. எனக்கு வந்து இப்போ இங்கே மண்டை சூடாகுதுன்னா எல்லா கட்சியிலையும் இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எல்லா கட்சியிலையும் இருக்கிறதுனால தான் நாங்கள் யாருமே அதில் போகலை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அத்துணை பேரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் பார்த்துருப்பீங்க, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். இவங்க எல்லாமே அந்த கட்சியில் ஏடிஎம்கேல டிஎம்கேல இருக்கிற ஒரு ஒரு அடிமை கோளாறுகளை பார்த்துட்டு இதுக்கு வந்தவங்க. வேணா ஐயோ அது ஒரு மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து போகிறவனை வந்து எதுலேயுமே போய் அட்டாச் ஆக முடியலையே. அது ஒவ்வாமை, அது ஒவ்வாமை, அது ஒவ்வொல. சொல்றீங்க இப்போ திமுக இருக்க ராஜீவ்காந்தி அவர்களும் சரி, கல்யாண சுந்தரம் அவரெல்லாம் தனித்திறன்ல இருக்காரு. அவருடைய பேச்சாற்றலுக்கும் அவரோட தனித்திறன்ல அனுசரிச்சிருக்காரு. எங்களுக்கே அவர் போய் வேற ஆளுகளுக்கு சால்வை போட்டு பண்ணி அண்ணன்னு நிற்கும் போது எங்களுக்கு கூச்சமா இருக்கு. என்ன நம்ம அண்ணன் இப்படி இல்லையே, அப்படி நிற்கிறாருன்னு எங்களுக்கு கூச்சமா இருக்கு. வேற வழி இன்றி அவரெல்லாம் அங்கே தள்ளப்பட்டிருக்காரு. அவர் நல்லா பேசக்கூடிய நபர். இங்கே இடம் இல்லை, போ என் கட்சி நீ போ, என் கட்சியா நீ போயா, ஆனால் இல்லைண்ணா என்னென்ன பேசுறதுக்கெல்லாம் இடம் இல்லை போயா அப்படிங்கும்போது சரி வர வழி இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் 100% நம்ம இனத்துக்கு, மொழிக்கு, மக்களுக்கு, மண்ணுக்கு ஏதாவது செய்யலாம்னு நினச்சதை சரி திராவிட கட்சியிலையா தற்சமயத்துக்கு போய் ஒரு 50%ஆவது அரசியலை செய்வோம் அப்படின்னு போய் இருக்காங்க. பாவம் அவங்களாம். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க கட்சியில் வந்து இப்போ கட்சி விட்டு நீக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு முறையான அறிவிப்பு வருதா கட்சி விட்டு ஒரு இதுவரை எனக்கு வரல. 3 நாளாக என்னையும் தான் உருட்டுன்னு விட்றாங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயும் உருட்டுறாங்க. ஆனால் கட்சியிலேருந்து லெட்டரே வரலையே. இப்போ நான் திருப்பத்தூருக்கு, இப்போ இங்கே நான் சென்னையில் இப்போ இருக்கேன், திருப்பத்தூர் போனோன்னா கட்சி அலுவலகம் என்னோடதுன்னு நான் சொல்ல போகிறேன். கட்சி அலுவலகம் என்னோடதுன்னு நான் பூட்டு போட போகிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் அந்த செலவு குரோட் ஃபண்டு தான், அது எல்லாரும் சேர்ந்து நானும் சேர்த்து வசூலித்து போட்ட ஃபண்டு தான். முதல்ல மாவட்ட செயலாளராக எனக்கு அந்த அலுவலகத்தில் உரிமை இருக்குது. ஏன்னா என்ன நீக்கி லெட்ரு வரலைன்னா நான் போய் அதுக்கு பூட்டு போட்டு ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருவேன். ஸோ இதை தாண்டி ஏன் நீக்கலைன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் நீக்கலை? இவெல்லாம் ஒரு ஆள் மயிரா, இவனெல்லாம் நீக்கணுமா? வெண்ணை அவனே போயிடுவான், இவ்வளோதான். இதுதான் ஸ்லாங்கே. அவரும் இந்த சிவகங்கை மாவட்டம், நானும் சிவகங்கை மாவட்டம். அவரோட ஸ்லாங்கே தான் அவன்லாம் ஒரு வெண்ணை, அவனையெல்லாம் நீக்கிக்கிட்டே அவனை போட
அவனுக்கு ஒரு பேப்பர் இது பண்ணி மாவட்ட செயலாளருக்கு அவர் தான் மரியாதையா? கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர்னா அவ்வளோதான் மரியாதைன்னு கேட்குறேன். அவர் ஸ்லாங்கே அதாங்க, அதை தான் அவர் மரியாதையாகவே நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் அது அப்படி தான், அவர் தான் நான் சொல்ல மேடையில நான் காட்டான்னு தானே சொல்கிறாரு. அப்புறம் என்ன? இல்லை, இதை தாண்டி நீங்கள் திடீர்னு கட்சியை விட்டு நீங்கள் இன்னும் வெளியே வரல. இந்த இப்போ ஒருங்கிணைப்பாளர் சீமான், உங்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானை விமர்சிக்க காரணம் வந்து சிவகங்கை தொகுதியில் வந்து நீங்கள் முன்னிறுத்தின அந்த வேட்பாளர்களுக்கு வந்து அவர் வந்து அலோவ் பண்ணல, அவர் வேட்பாளர் வந்து கொண்டாந்து நிறுத்துறாரு, அந்த கோபம் அவங்களுக்கு? நான் மாவட்ட செயலாளர், எனக்கு என்ன வேலை? உங்கள் மாவட்டத்தில் யார் வேட்பாளராக போகலான்ட்டு நீங்கள் வந்து தலைமைக்கு வந்து சஜஷன் தானே. ஆமாம், நான் ஒரு 3 வேட்பாளர் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என் மனைவிக்கு கொடுத்தேன். இது குவாலிஃபிகேஷன் பத்தலை, இருக்கட்டும் தம்பி, பாராளுமன்ற எலெக்ஷன் வேண்டாம், சட்டமன்ற எலெக்ஷன் இதில் பார்ப்போன்னாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லி காற்று சிம்பிள் கும்பிட்றது தம்ஸு 3 அனுப்பிச்சேன். என்ன நினச்சாருன்னு தெரியல, திரும்ப அதுக்கு ஒரு 2 நிமிஷம் விளக்கம் கொடுத்தாரு. அதனால் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் சொன்னால் சரின்னு விட்டேன். அதுக்கடுத்து இன்னொருத்தர் மனைவியை கொடுத்தேன். அது வந்து அகமுடையர் சமூகம் இல்லை, அது வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு கொடுத்தேன், MAPED படித்த பொண்ணு கொடுத்தேன். அந்த பொண்ணையும் வந்து மீதி மாவட்ட செயலாளர் வடக்கு தெற்குன்னு இருக்கு, நாங்கள் எல்லோரும் போய் அந்த பொண்ணை பார்த்தோம். அது அந்த ஸ்கூலில் வேலை பார்த்துருந்தா அங்கே இருக்க ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கும்ல. சரி நம்ம சென்னைக்கு சீட்டு வாங்க தான் போகிறோம்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்தோம். வந்துட்டு இவரை போய் இந்த மாதிரி ஒரு தனி ரூமில் பார்க்கும்போது, இல்லை நான் எழிலரசின்னு ஒரு பொண்ணை அங்கே அனுப்பிச்சிருக்கேன், அகமுடையர் சமூகம்னாரு. சரிண்ணே அப்படின்னு நானும் சொன்னேன், அகமுடையர் சமூகம் நான் கொடுத்ததும் தானேண்ணே. என்ன இல்லை தம்பி, இந்த பொண்ணு நல்லா மேடையில் பேசும், நீங்கள் போய் வச்சு கிளமாடுங்கன்னாரு. மேடையில் பேசுறதுனால அந்த தகுதி அடிப்படையில் தான் சொன்னார் அவர். அப்படின்னு நான் வந்துட்டேன். வரும்போது காருக்குள்ளே இருந்த என்னோட நண்பர்கள், அந்த பொண்ணோட கணவர் எல்லாருமே, இது எப்போவுமே நம்மளை எடுத்தறிஞ்சு பண்ணுறதே ஒரு வழக்கமாக போச்சு. சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் அப்படி தான் பண்ணார், பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் இப்படி தான் பண்ணுறாரு. அவர் என்ன நம்மளை கவனிக்க மாட்டார், இல்லைடா அப்படி இப்படின்னு நான் எவ்வளோ பண்ணி பார்த்தேன். என்னோட ஈகோவை டச் பண்ணுற லெவலுக்குலாம் அவங்க வருத்தப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த அதிகாரம் இருக்குல்ல, ஒரு ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஸோ வந்து எனக்கு மனசு அவர் ஒரு வேட்பாளரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கும் இது வேணான்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. மனசு கஷ்டமாக இருந்தது. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், 3:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், காலையில் 3:30 மணிக்கு சீமான் அவர்களுக்கு. ஆமாம் அண்ணா, நீங்கள் கொடுத்த வேட்பாளரும் அகமுடையர், நான் கொடுத்த வேட்பாளரும் அகமுடையர். நீங்கள் கொடுத்த பொண்ணும் டிகிரி முடிச்சிருக்கு, நான் கொடுத்த பொண்ணும் டிகிரி முடிச்சிருக்கு. இந்த பொண்ணு நிப்பாட்டுனா இங்கேருந்து ஃபண்டு கொஞ்சம் தர்றேங்கிறாங்க, களமாட சௌரியமாக இருக்கும், களத்தில் சுத்தமாக பணம் யாருக்கிட்டையும் இல்லை, ரொம்ப சிரமம். தயவு கூர்ந்து மண்ணின் மைந்தரான இந்த பொண்ணை போடுங்க, இந்த பொண்ணை வேட்பாளராக நிறுத்துங்க, ப்ளீஸ் கன்சல்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சேன். தயவு செய்து மறாய்வு செய்யுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சேன். அதுக்கு என்ன பண்ணணும், தம்பி இல்லைடா பரவாயில்ல, நீங்கள் இந்த ஒரு முறை அண்ணனுக்காக செய்டான்னு சொல்லணும்ல. எந்த பதிலும் சொல்லலை. அவரோட பாலிகை சிநேகிதர்னு ஒரு ஆள், கட்சியில் எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுலேயும் பார்த்ததில்லை. அவரை கொண்டு வந்து எங்களுக்கு தலைமையாக மேலே போட்டு, அவர் வந்து காரைக்குடியில் தங்கிக்கிட்டு, அவர் மாதிரிலாம் நம்மளால் இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியை பார்த்து என்ன பல விதத்தில் திருத்திக்கிட்டேன். நாம் தமிழர் கட்சி பொதுவாக வந்து இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் இருக்காங்க. கட்டமைப்பு ரீதியாக நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்குது? நீங்கள் இதில் சொல்கிறீங்க ஒன்றிய செயலாளர் கிடையாது, ப்ராப்பராக கிடையாது, எலெக்ஷன் டைமில் வந்து தான் ஒன்றிய செயலாளர் நம்பர் கொடு, பகுதி செயலாளர் நம்பர் கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. மற்ற டைமில் வந்து கட்டமைப்பாக கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே அப்படி தான் இருக்கா கட்சி நிலைமை? 100% கட்டமைப்பு எங்கேயுமே இல்லை. சென்னையில் இருக்கா? சென்னையிலையும் இருந்ததெல்லாம் அவரே கலைச்சிட்டார். அவரே வருவார், தொகுதி செயலாளர்னு சொல்லுவார், அப்புறம் தொகுதியை 3ஆக பிரியும்பார். ஒருத்தன் தொகுதி செயலாளர் இருந்தவனை பிரித்து 3ஆக பிரித்து பகுதி செயலாளராகவோ ஆக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், முறான்னு ஆயிடுவான். அதை எப்படியோ பண்ணிக்கங்கட்டு எட்டி போயிடுவார். நான் சொன்னதை செய்யின்ட்டு போவார். அதிலே 2 பேர் போயிடுவான். திரும்ப வார்டாக பிரிப்பார். அப்புறம் திடீர்னு 3 மாவட்டத்தை 1 மாவட்டம், 3 தொகுதி 1 மாவட்டம் பாரு, திடீர்னு 2 தொகுதி 1 மாவட்டம் பாரு, அப்புறம் 1 தொகுதி 1 மாவட்டம் பாரு. எப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு மாறுமா இல்லை எப்படி? அவரே வீட்டில் யோசிப்பார், எப்படி இவங்களுக்குள்ள கலவரத்தை உருவாக்கலாம், எப்படி இவங்க சண்டையை மூட்டி விட்டால் தான் இவங்க ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவரே மூட்டி விட்டுரு. இதனால் அவருக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? கட்சி வந்து ஒருத்தர் யாரும் உங்களுக்கு தனித்துவம் அடைய மாட்டான்ல, இந்த மாதிரி பேட்டி கொடுக்க மாட்டான்ல, அப்போ உங்களுக்கு கட்சி கட்டுப்பாட்டோடு இருக்கும்ல. கட்சி வளர்றது முக்கியம் இல்லை, கட்சி இருக்கிறது தான் முக்கியம். அவருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, நான் கட்சி வளரணும்னு நினைக்கிறேன், அவர் கட்சி இருக்கணும்னு நினைக்கிறார். சரி, இப்போ சொல்லுங்களேன். இப்போ வந்து திமுக எல்லாம் வந்து தலைவர்னு ஒருத்தர் இருக்காங்க, பொதுச்செயலாளர் ஒருத்தர் இருக்காங்க, அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களை தாண்டி அடுத்த கட்டமாக இவர் வந்து ஒரு செல்வாக்கு மிகுந்திருக்காரு. நான் சீமானை தாண்டி விட்ட போனால் கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சீமான் ஒரு வேலை பிஸியாக இருந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம போகலான்ட்டு அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா தலைவர்கள்? நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். எனக்கு கட்சி ரீதியாக தெரியாது. யாரையாவது வச்சிருக்காரா?
யாரையாவது வச்சுருக்காரு? இல்லை வச்சுருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்களா? நான் பொறுப்புன்னு எடுத்துக்குவாங்களா? சஞ்சீவி இந்த தகவலை என்கிட்ட சொல்லிட்டு போ, இதுபடி தான் நடக்கும், இதை நான் எடுத்துக்கிறேன். மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாத, டே தம்பி நீ தொகுதி செயலாளர், அதுக்கு நான் பொறுப்பு, நான் வாங்கி தரேன், நீ யார் என்ன இதுக்கு சொல்லிட்டு வந்த, அப்படியெல்லாம் போட முடியாது அப்படின்பாரு. அவ்வளோதான் ரெஸ்பான்ஸ். அவ்வளோதாங்க ரெஸ்பான்ஸு. நான் உண்மையை தாங்க பேசுவேன், உண்மையை தாங்க சொல்கிறேன், நான் எதுவுமே போய் சொல்லுங்க 2 நாளாக. திடீர்னு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து வெளியே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இது அவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையா, இல்லை அவரை வந்து கட்சியில் அவருக்கு நல்லா தெரிஞ்சுங்க, அவர் பாவம், அவருக்கு அரசியலே தெரியாது. அவர் மண் மலை காடுன்னு புக்கில் படிச்சுட்டு வந்து பேசுகிறார். சரியா? 2009 2010 11 12 13 நான் மண்டல செயலாளர், அப்புறம் 5 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், அப்புறம் 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், இப்போ 1 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர். அப்படியே டவுனாய் கீழே போனாலும் சரின்னு தானே இருக்கும், சரி இனம் இப்போ கூட 2000 பேர் ஃபேஸ்புக்கில் எழுதுறான். என்ன எழுதுறான்? ஒன்று திரண்டு வந்த நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் சஞ்சீவி இனம் துரோகின்னு எழுதுறான். யாரா துரோகி? வாடை கூட கட்டமைக்க மாட்டாப்புல, அந்த அதிகாரம் கூட கொடுக்க மாட்டாப்புல. நானும் இப்போ மனசார சொல்கிறேங்க, எங்கள் அண்ணன் என்னோட நிறுத்திக்கிட்டுங்க, இனிமே வர்றவங்களாம் மரியாதை மாதம் ஒரு முறை மாவட்ட செயலாளர் கலந்தாய்வு கூட்டம் போட சொல்லுங்கள், ஒரு மாதம் ஒரு முறை. ஏன்னா வளராத கட்சி. இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா KN நேரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருவார். ஸ்டாலின் KN நேரு மட்டும் பார்த்தா போதும். நான் சொல்ல உங்களுக்கு, ஏன்னா வளர்ந்துருச்சு, எல்லா துறையிலையும் அவங்களால ஆதாயம் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க, அது ஒன்றும் பிசுறு தட்டாது. இவர் தானேங்க ஏற்றுக்கிட்டு வந்தார், நான் உருவாக்குறேன்னு தானே உலகம் முழுவதும் பணம் வாங்குறாரு. உலகம் முழுவதும் இதை உருவாக்குறேன்னு வாங்குறவர் என்னங்க 10 பவுன்சரை வச்சுக்கிட்டு எங்கங்க ஏங்க பவுன்சர்னு ஒரு தலைமை ஒருங்கிணைப்பு ஒரு பாதுகாப்பு கூட்டுறது அவர் வழக்கமாக இவருக்கு ஏங்க பாதுகாப்பு? இவர் யாருங்க? சாதாரண மனிதன் தானேங்க, கஞ்சி குடிக்க வழி இல்லாதவன்ட்ட காசு வாங்கி தானே கட்சி நடத்துகிறார். இவருக்கு ஏங்க பவுன்சரு? ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கலாம்ல. இப்போ எதிர்க்க மற்ற கட்சிகளாக இருக்குது, மேடையில் கடுமையாக பேசுகிறாரு. வரட்டுங்க, நாங்களாம் இருக்கும்போது அவருக்கு என்னங்க ஆகிடும்? எங்களை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி தெரியுது அவங்களுக்கு? இல்லை எங்களை பார்த்தா அந்த பயிலில் உயிராக இருக்காங்களாங்க. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல கடலூரில் ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்குறதுக்கு போகிறோம். வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது சாயங்காலம் 6:30 மணி அப்படியே கூட்டம் போட்டு அழுத்துது. அவரை சுற்றி இருந்தவங்களாம் நான் விளக்குறேன். அவர் என்ன பண்ணுறாரு? என்னை மக்களை தள்ளாதன்னு என்கிட்ட சொல்கிறார். சொல்லிவிட்டு கப்புனி ஏறி அங்கே இருந்த குப்பை தொட்டி மேலே நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, என் காலில் அடிபட்டிருக்கு, உங்களை ரொம்ப மனசு கஷ்டமான சூழ்நிலையில் நான் பார்க்குறேன், தயவு கூர்ந்து நீங்கள் விலகிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் விலகிக்கிட்டாங்க. அவர் பாட்டுக்கு அழகாக காரில் வந்து ஏறி வந்துட்டார். 2010 11 12 காலகட்டத்தில் அந்த சீமானுக்கு தாங்க கூட்டம் கூடுச்சு, பயங்கரமாக கூடுச்சு. அதை நம்பி தாங்க நாங்களும் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தோம். இப்போ நம்ம கட்சி ரீதியாக எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது, இங்கே மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அமைப்பு ரீதியாக இருக்காங்களா, மற்ற நிர்வாகிகள் இப்போ நீங்கள் பேச அதே மனநிலையில் தான் உள்ளே இருக்காங்களா? இல்லை அவங்களும் அதே மனநிலையில் தான் இருக்காங்கன்னு கேட்குறேன். நீங்கள் காலையிலேருந்து இந்த போன தயவு செய்து செஞ்சு விட்றாத, எங்களால் சொல்ல முடியலை, நீ சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிடுன்னு எனக்கு அவங்க தான் சொல்லியே கொடுக்குறாங்க. மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் இப்போ இதெல்லாம் வந்தான்னு சொல்லி கொடுக்குறான். எனக்கு ஒருத்தன் இப்போ தான் கால் பண்ணி சொன்னான், தயவு செய்து செயற்குழு உறுப்பினர் நோட்டை எல்லாம் கேட்க சொல்கிறாங்கிறான். வேறு என்ன நான் சொல்கிறது? அத்தனை பேரும் காலையிலலாம் ஒரு முக்கிய பொறுப்பாளர், ரொம்ப முக்கிய பொறுப்பாளர், அவர் கொஞ்சம் சலம்பக்கூடிய நபர். அவர் சொல்லுவார், எந்த வெண்ணையும் என்னை விட முக்கியம் இல்லைம்பார், அது வேறு விஷயம். சரியா? 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்காப்புல. நீ ஏன்னா கேமராலாம் அமர்த்திங்க, நான் காட்டுறேன். அதை தாண்டி இப்போது கட்சியோட சின்னம் பறி போயிடுச்சு, அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு எல்லாம் உங்களை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே, அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா? அதில் ஏதாவது பிஜேபி மேலே தவறு இருக்கா? எலெக்ஷன் கமிஷன் எடுக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் நம்ம கொடுத்து அந்த பேப்பரில் கீழே கையெழுத்து இல்லை, அதில் புள்ளி இல்லை, இப்போ பிரிண்ட் மையாக இருந்தது, அப்படி இந்த 2-3 பேர் எழுதியிருக்காங்க. நான் பிஜேபி தலையை அறுத்து போட்டாலும் நான் பிஜேபி போக மாட்டேன். நான் அரசியலில் இருந்து தான் வாழணும்னு எனக்கு இருக்குது. இன்னொரு விஷயம், நான் வசதியாக தான் வாழணும்னு என்ன இருக்குது? எங்கள் அப்பா அம்மாலாம் ரொம்ப எளிமையானவர்கள், ரேஷன் அரிசி தான் வாங்கி அதுவே எனக்கு போதுமானது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 100 நாளைக்கு வேலைக்கு எதிராக 100 நாள் வேலைக்கு போய் அந்த 150 சொந்த வீடு இருக்குது, கரண்ட் பில்லு கம்மியாக இருக்கும், வீட்டு கரண்ட்டு தானே, ரேஷன் அரிசியை சாப்பிட்டு தேங்காய் துவையில சாப்பிட்டு கூட அது வசதியாக கூட வாழ தேவையில்லை. நான் ஏன் இவ்வளோ உருட்டுனேன்? இல்லை இப்போ சமீப காலமாக இப்போ நாம் தமிழர் கட்சி பிளவுபட போகுது, அதுக்கான சக்தியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல்லாம் ஆமாம், பிளவுபட தான் போகுது. நான் தான் தனி கட்சி ஆரம்பிக்கணும்ல, நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்ல, நான் ஆரம்பிப்பேன், கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். இதில் இருக்க குறை நிறைகள் எல்லாத்தையும் சரி செஞ்சு, சரியா, பொது உடைமை நாம் தமிழர் கட்சி, இந்த பேரே பொது உடைமைங்கும் போது அப்போ அது என்னது? அது சீமானோடது. என்னோட கட்சிங்கிறாருல. ஆமாம், அது உன்னோட கட்சி, நீயே வச்சுக்கோ. நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? இன்றைக்கும் சீமான் அவர்கள் போனால் எவ்வளோ கூட்டம் தெரியுது, மக்கள் எவ்வளோ ஆர்வம் அடியே நம்பி நீங்கள் வேணா போகிறாங்க. நீங்கள் இருங்க,
நயன்தாரா போனால் கூட கூடும் தான், வடிவேலு போனாலும் கூடும் தான், சக்கீலா போனாலும் கூடும் தான். கூட்டம் கூடுறதாங்க பிரச்சனை. வார்டு உறுப்பினர் கூட போடலைங்கிறேன், இப்போ கட்டமைப்பே போடலைங்கிறேன். நீங்கள் என்னென்னா கூட்டம் கூடுதுன்னு. கூட்டம் யாருக்கும் கூடலை, எல்லா இடத்துலையும் தாங்க கூடுது. பானிபூரி கடையில் கூட கூடுது. நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போய் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க. பர்சனல் தயவு செய்து சொல்லாதீங்க. பர்சனல் அட்டாக் நான் என்ன பண்ணினேன்? இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குடும்பத்தை பாருங்க. ஃபஸ்ட்டு இப்போ அந்த புதுச்சேரி விவகாரம், சிறுமி விவகாரத்தில் சுட்டுக் கொள்றோன்னு சொல்கிறேன். ஆனால் உங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு உங்கள் இஷ்யூ பிரச்சனையை தீர்த்துருவாங்க. ஆமாம், அது வெடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், புதுச்சேரியில் உள்ள பொண்ணு விவகாரத்தில் சுட்டுக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. சரியா? 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தானான்னு பார்க்கணும், அவங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும், விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் செய்யணும். பொசுக்குன்னு பிடிச்சி சுட்டு கொண்டுட்டா ஒருவேளை பின்னாடி 1-2 பேர் அதில் தப்பிச்சுட்டா என்ன பண்ணுறது? உண்மையான குற்றவாளிகள் விசாரணை இல்லாமல் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். சரியா? ஒரு வசதியான ஆள் இருக்கான், உங்களுக்கு ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுறேன், நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொல்லிடுறான். நம்ம பிடிச்சவனே உன்னை சுட்டு கொண்டு விட்டா சரியா? அதை நான் சொன்னேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உன் ஃபேமிலி பிரச்சனையை சரி பண்ணு. சரியா? அதுக்கப்புறம் நீ இந்த சுட்டு கொள்றதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபேமிலின்னா என்ன பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே கிடக்கு, நான் அவர் வீட்டுக்குள்ளே சண்டைன்னு சொல்லலை. ஆனால் அது ஃபேமிலி பிரச்சனை தானே. நானா சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணியை சொல்கிறேன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த பொண்ணு கத்துதில்லை, நான் மாடியிலேருந்து குதிச்சிருவேங்குது, டேய் சீமாங்குது, சீமான் மாமாங்குது. எங்களையெல்லாம் அதுக்கு வேற கூட்டிகிட்டு போகணும். ஏங்க அவரோட பர்சனல் பிரச்சனைக்கு எங்களை கூட்டிகிட்டு எதுக்குங்க எஸ்பி ஆஃபீஸ் போகிறாரு? இவ்வளோ சொல்கிறீங்களே. இப்போ சீமான் அவர்கள் இவ்வளோ நீங்கள் ஒரு மாவட்ட செயலர் இவ்வளோ ஆலோசனை சொல்கிறீங்க. அவர் யார்கிட்ட தான் ஆலோசனைன்னு ஒன்று தேவையில்லை கட்சி நடத்துறதுக்கு. இப்போ அவர் மனைவி கூட இப்போ அந்த ஒரு தொகுதிக்கு அட்வைஸராக போட்டிருக்காரு. யார் பேச்சையும் கேட்க மாட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் வெற்றி குமரன் தான் வழி நடத்துகிறாருமா. அப்புறம் இன்னொருத்தன் சொல்லுவான் தம்பி சாட்டை முருகன் தான் வழி நடத்துகிறாருமா. இன்னொருத்தன் சொல்லுவான் எல்லாமே பாக்கியராஜ். அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாரும் இவருக்கு உதவிக்கு வச்சுக்குவார், அவ்வளோதான். அவர் தான் எல்லாமே முடிவெடுப்பார், எனக்கே தெரியும். இது யாருமே இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கல அரசியல் அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கிறாரா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மாவட்ட செயலர் பேச்சை கேட்க மாட்டாரு. நான் ஒன்று சொன்னேன், அவரே ஒரு வேட்பாளர் கேட்க மாட்டாரு. அது எப்படி அவருக்கு தெரியுதுன்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, மாவட்ட செயலர் சொல்கிற வேட்பாளர்லாம் சூஸ் பண்ணாமல் வேற ஜெயிக்கணும்னா தானங்க சரி பாக்கியாவை கேட்போம், துரைமுருகனை கேட்போம், இல்லை சஞ்சீவி ரவிங்கிறவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானே சஞ்சீவியை கூப்பிட்டு கேட்போம், இல்லை சஞ்சீவியை போய் பார்த்துட்டு வர சொல்லுவோம். என்ன செய்வோனுங்க. ஜெயிக்க தேவையில்லை, நம்மளா அப்படியே ரன் ஆகட்டும். அது வரைக்கும் கட்சி எதுக்காக இந்த நிர்வாகிகள்லாம் அதுதான் தேவையானது வந்துடுதுல்ல. ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்க ஒரு பேரம், ஒரு அமௌண்ட்டு, ஒரு கேண்டிடேட்டை துவக்க வைக்க ஒரு பேரம், அது மாதிரி அதெல்லாம் முடிச்சுக்கோப்பல. அதெல்லாம் அரசியல் சாணக்கியம். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்லாம் அறிவிச்சிருக்காங்க கட்சி. இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நான் இது எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் ஊடகம் மூலமாக நான் சொல்கிறேன், சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள அதாவது திராவிட கட்சிகள் எங்கேருந்து எங்கே வேணாலும் நிப்பாடிக்கும். அது அவங்க அஜெண்டா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? மன்னார்குடியில் இருக்கிற டிஆர் பாலுவை கொண்டு ஸ்ரீபெரும்புதூரில் கூட நிப்பாட்டிக்குவார். சரியா? திருவாரூரில் இருக்கிற கலைஞரை கொண்டு சைதாப்பேட்டையில் அவங்க எதுவும் மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும் சொல்லலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை மண்ணின் மைந்தர்கள் மண்ணை ஆளணும். சரியா? அப்படி தான் தேர்தல் ஆணையம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் அந்த வார்டில் ஓட்டு இருந்தால் தான் நிற்க முடியும். சரியா? இவரும் அதை தான் சொன்னார். அதை பிடிச்சி தான் நாங்களும் வந்தோம். சிவகங்கையை பொறுத்தவரை படித்த பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இப்போ திருவையாறுலேருந்து கொண்டு போகிறத நாங்கள் எப்படி பார்க்குறேன்னா, அப்போ சிவகங்கை மாவட்டம் முழுவதும் படித்த பொண்ணே இல்லை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவன் ஃபுல்லாக காட்டான், பெண்களை படிக்க வைக்கலைன்னு உலகம் முழுவதும் எங்களை பறைசாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அடித்து சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது, நான் எழுதி வச்சிங்க, நான் இந்தியா விட்டு போயிடுறேன்றீங்க. ஸ்டார் கேண்டிடேட் யார்? காளியம்மாள் தானே. இப்போ சொல்கிறேன்னா 4 இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து காளியம்மா ஜெயிக்கட்டும். தங்கச்சி நல்ல பொண்ணு பாவம், அது மனசுக்காக ஜெயிக்கணும், அது இவங்கள்ட்ட படுற பாடு பெரும்பாடு இருந்தாலும் நான் சொல்கிறேன், காளியம்மா ஜெயிக்கட்டும். நான் ஓப்பனாக மன்னிப்பு கேட்டுட்டு இந்த நாட்டை விட்டே போயிடுறேன். நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்போது நாம் தமிழர் குடும்பத்தோட போயிடுறேன் இந்த நாட்டை விட்டு. தங்கச்சி மட்டும் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி காளியம்மாவே ஜெயிக்கலைன்னா வேற யாரும் ஜெயிக்க மாட்டாங்கல்ல, அதை ஒத்துக்கிறீங்கள? முக்கியமான வேட்பாளர் அவங்க நாம் தமிழர் கட்சியில். அதோட டேலண்டே தனி டேலண்ட். இவங்களுக்காக ஓட்டு விழுதோல்ல, அந்த தங்கச்சிக்காக உழணும் என்ன. ஆனால் இவங்கள்ட்ட கட்டமைப்பு இல்லை. ஒருவேளை இந்த இவங்கள்ட்ட கட்டமைப்பு அருமையாக இருந்தால் அந்த தங்கச்சி ஜெயிக்கிறதை எவனாலையும் தடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு எந்த அளவுக்கு தகுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்தல் அரசு தகுதியாகவே இல்லைன்னு தான் கத்திக்கிட்டு கிடக்குறேன்.
தயாரே இல்லை. முதற்கட்டமாக வேட்பாளர் அறிவிச்சவங்க அவங்க தான், எல்லா கட்சிக்கும் முன்னாடியே அறிவிச்சது தான். இது ஏங்க வரைக்கும் வெறுங்கரண்டி தானேங்க, என்னத்தையாவது ஆட்டிட்டு போக வேண்டியதானேங்க. அதில் ஏதாவது ஒரு கரண்டி நிறைய எண்ணெயை கொடுத்து ஆட்டுறானா பதமாக ஆட்டலாம். இப்படியா வெறுங்கரண்டி எப்படி ஆட்டுனா என்னங்க சொல்லுங்க, உங்களுக்கு புரியலையா? இது வரைக்கும் கூட்டணிக்கும் அந்த ஏங்க எங்கள் அண்ணனை விட்டீங்கன்னு வைங்களேன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனின் வார்த்தைக்கு உயிர் கொடுக்கும் விதமாக இந்தியாவின் முதல் முறையாக 40 ஆங்கில இந்தியனுக்கு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கூட கொடுப்பாரு. பேசும் பொருளாக கூட ஆகும். அப்புறமா என்ன பண்ணுவார், 40 ஆங்கில இந்தியனும் இந்த நாட்டு குடியுரிமை இல்லை அப்படின்னு தேர்தல் கமிஷன் அவங்கள பவுன்ஸ் பண்ணிடும், அவங்கள தகுதி நீக்கம் பண்ணும். உடனே நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்லி பிஜேபியின் சதி, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பிஜேபியின் சதி அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆளுங்க திராவிட கட்சியின் பிஜேபின்னு சொல்கிறோம், வேறு ஆளுங்கட்சியின் சதி அப்படிம்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவியா? திமுக அளவுக்கு இவங்களும் ஐடிவிங்கில் நிறையா வீடியோஸில் வரதோ இல்லை ட்வீட் போடுறதோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதையும் சொல்கிறீங்க, இதுக்கும் பாவம் ஒரு இளைஞர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அதையும் பயன்படுத்த தெரியாமல் தான் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியோட இந்த ஐடிவிங் எப்படி செயல்படுது? இந்த உலகத்திலே எந்த கட்சி பெரிய கட்சின்னு தெரியலை. என்ன அவன் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான்னு தெரியலை. அவனை விடலாம் உண்மையும் நேர்மையுமாக 24 hours என்ன ஸ்ட்ராங்கான ஐடிவிங் நாம் தமிழர் கட்சி தான். இந்த உலகத்திலேயே இவங்கள மாதிரி யாரும் கையாள முடியாது. ஒரே நாளில் சின்னத்தை கொண்டு போயிடுவாங்க. 100 பவுன் வச்சுருக்க அத்தனை பேருக்கும் கொண்டு போயிடுவாங்க. எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை கொண்டு போயிடுவாங்க. அவ்வளோ திறமையான தம்பிங்க. ஆனால் அவங்க அத்தனை பேரோட திறமையும் ஒத்த நபர் லாஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரியும், நான் ஒன்றும் கண்மூடித்தனமாக சொல்லலை. அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஐடிவிங்க மிக ஸ்ட்ராங்கான ஐடிவிங். ஆனால் ஒத்த நபர் தவறாக இருக்கிறதுனால, அதாவது ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு 100 காரணம் இருக்கும், ஜெயிக்கிறதுக்கு 100 காரணம் இருக்கும். அதில் 30-35 காரணத்தை இவரே கையில் வச்சுக்குவார். மீதி 65 காரணத்தை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? தம்பிகளோட உழைப்புலாம் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதை என்ன பண்ணுவான் தெரியுமா, வேட்பாளரை நிப்பாட்டியாச்சு, நம்ம வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஏடிஎம்கேக்காரன் அவனோட வார்டு வரையும் தான் வேலை பார்ப்பான். அந்த வார்டு வரையும் தான் வேலை பார்ப்பான். டிஎம்கேக்காரன் அந்த வார்டு வரையும் வேலை பார்ப்பான். கொஞ்சம் வசதியானவன் ஒன்றியம் வரையும் வேலை பார்ப்பான். இவன் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டான். பாவம் 40 சதுர கிலோமீட்டரும் சிவகங்கையில் ஆரம்பித்து மானாமதுரை போவான். பாவம் மானாமதுரையில் ஆரம்பித்து திருமயம் வருவான். திருமயத்தில் ஆரம்பித்து பொன்னமராதி போவான். பம்பரமாக சுற்றுவான். அந்த 10 நாள் 20 நாள் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறானா பண்ணுறானா எதுவும். பணம்லாம் செலவு எல்லாமே சொந்த காசு தான். சொந்த காசு தாங்க போடுவான். பாவங்க, நீங்கள் நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், சொந்த காசு தான் போடுவான். இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா, இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இது யாராவது இப்போது சீமானவர்களிடம் சென்று இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது கட்சியில், இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் மாவட்ட செயலர் சொல்ல முடியாதுன்றீங்க, க்ளோஸ் சர்க்கிள் இருக்காங்கல்ல, அவங்க ஏதாச்சும் போய் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாரா? எனக்கு தெரியாத நீ சொல்கிற, எனக்கு தெரியாத நீ சொல்கிற, அப்படியே பிறப்ப அப்படிம்பாரு. அப்படியே தான் சொல்லுவார். அவர் வந்துட்டார், ஐடியா சொல்ல கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், ஆளுக்கு ஐடியா தூக்கிட்டு வந்துடுது. உனக்கு கொடுத்த வேலையை பிறப்ப அப்படிம்பாரு. அசிங்கமோட சொல்லுவார். அவர் க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க கூட இருக்கவங்களே எல்லாரையும் சொல்லுவாருங்க. அவருக்கு க்ளோஸே கிடையாதுங்க. அவர் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இதுவரையும் போன எல்லாருமே என்ன சொல்லுவான் தெரியுமா, வெற்றிக்குமரன் தூக்கி விட்டாரு, துரைமுருகன் தூக்கி விட்டாரு, பாக்கியராஜ் தூக்கி விட்டாரு, எங்கள் அண்ணன் நல்லவர்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன், இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன், அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணாமல் போடுங்க. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார். அவர் ஒரு அஜெண்டா வச்சுருப்பார், அதை வைக்க அவ்வளோதான். நீங்கள் கட்சியை விட்டு இன்னும் நீங்கள் நீக்கப்படலை, ஆனால் இப்போ அந்த புது கட்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்க, பொது உடைமை நாம் தமிழர் கட்சி, அதில் உறுதியாக இருக்கீங்களா, இல்லை மாற்று கட்சியில் அதை போய் நெய்ய போகிறீங்களா? அதிமுக அது அந்த சில பேருக்கு சில உணவு பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி எங்களாலெல்லாம் போய் ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்க முடியாது. அது ஒவ்வாது, நமக்கு அலர்ஜி அரிப்பு மாதிரி, அது சரியாக வராது. நிறைய பேர் போய் இருக்காங்களே, நிறைய பேர். பாக்கியராஜும் அது அவர் பேர் முன்ன வருதுல, கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் தானே சொல்கிறீங்க. அவங்க 2 பேரை தவிர மீதி எல்லாருமே போனவங்க எல்லாருமே புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இண்டிவிஜுவல். அவங்க பாவம், அவங்க அந்த கட்சிக்கே போயிருக்க தேவையில்லை. அவங்க அழகாக பட்டிமன்றங்கள் சிறப்பாக ஒரு அறநெறி அதுகளை சம்மந்தமாக பேசியிருக்கலாம். அவங்க சரி ஏதோ போயிட்டாங்க அரசியல். ஸோ அதை தாண்டி இன்றும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஒரு மனக்குமரலாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்களா? பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை உடைக்க போவது நீங்கள் தானே? உடைக்கலாம் மாட்டேன். ஏன் உடைக்க? பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நிர்வாகிகள் கட்சி ஆரம்பித்து வெளியில் இருக்க ஆளுகளை திரட்டுவோம். இவர் வெளியில் விரட்டி விடுற ஆளுகளை சேர்த்துக்குவோம். விரட்டி விடாமல் வச்சுக்கிட்டோம். அவர் உடைக்கலாம். ஏன் நான் அத்தனை 1000 பேர் உழைச்சிருக்கான், நானே அது வளரணும்னு உழைச்சிருக்கேன். என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்திருக்கேன்.
ஏன் உடைக்கணும்? அதான் எவ்வளவு இழந்தேன்னு சொல்ல மாட்டேங்க, சொல்ல வேணான்றீங்க. சொல்ல வேணாம்னா கணக்காக பார்க்குறோம். இல்லை நீங்கள் சொன்னீங்களே குடும்பமே நீ நான் கஷ்டம் 2016 என்னோட தேர்தல் ஆணைய இதை அபிடவிட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கோம்னு பாருங்கள். ஸோ என்ன கணக்காக வச்சுருக்கோம், கட்சிக்கு தேவை செலவு பண்ணுவோம், கூட்டம் போடுவோம், ஒரு கூட்டத்தை போடுவோம், 10 லட்ச ரூபா தேவைப்படும், 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவோம், 2 லட்ச ரூபா கையிலேருந்து போடுவோம், 2 லட்ச ரூபா வசூலிச்சு போடுவோம், வேலைன்னு திரிவோம். எல்லாமே லாஸ் தானே. நம்ம என்ன இது என்ன ஒரு கட்சி ஒரு நிர்வாகியா கட்சியோட தலைவர் வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாரு, நம்மளை மதிக்க மாட்டாரு, நம்மளை உரிமையில திட்டுறாரு, அந்த ஆதங்கம் தானே இப்போ உங்களுக்கு? இல்லை நான் ஏதாவது வந்து பொதுச் செயலாளர் என் ஆளை போடுங்கன்னு சொன்னேன்னா, நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல என் ஆளை போடுங்கன்னு சொன்னேன்னா, திருச்செந்தூர்ல என் தொகுதியில் அப்புறம் நான் கேட்குறேன் இல்லையா, நான் மாவட்ட செயலாளர் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இல்லையாண்ணா? கரெக்ட் தான். அப்ப அந்த உரிமை தானே எனக்கு. உங்களை நீங்க சொல்றீங்க கரெக்ட், சஜஷன் கொடுக்கலாம். அதை தாண்டி முடிவெடுக்கிற உரிமை வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு நாங்கள் அங்கே தானே எங்கள் வேலை பார்க்கணும். மண்ணின் மைந்தருக்கு தானே. இப்போ திருவையாறுலேருந்து கொண்டாந்து போகிறதோட நோக்கம் சொல்லுங்க. அந்த நோக்கம் என்ன? திருவையாறுலேருந்து கொண்டு வந்து போட வேண்டிய நோக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க பெண்கள் யாரும் படிக்கலைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஒருங்கிணைப்பாளருக்கு சரி ஓகே, அவங்க ஓகேவா ஏங்க 1, 2 அரிதிலும் மாதிரிதான் நான் வந்து கட்சி தலைமையிலே எல்லா தொகுதியிலையும் அப்படி போட்டுருக்காரு. எல்லா தொகுதியிலையும் அப்படிதான் போட்டிருக்காரு. யாரும் சொந்த தொகுதி வேட்பாளர் இல்லாமல் வெளியிலேருந்து வெளியில போட்டிருக்காரு. திருச்சியெல்லாம் குமரி போயிருக்காங்க. ராஜேஷ்னு ஒருத்தரை போட்டிருக்காரு. அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் திருச்சியெல்லாம் அப்படியே சங்கட்டப்படுறாங்க பயிலு. நீங்கள் பேசுனீங்களா அவர்கிட்ட? நீங்கள் மெசேஜ் பண்ணதான் சொன்னீங்க கடைசியாக, அதுக்கு ரிப்ளை இல்லைன்னு சொன்னீங்க. அதன் பிறகு அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணீங்களா? அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் திடீர்னு நைட்டில் வந்து நான் வேலை பார்க்கலன்னு அவரே கற்பனை வளர்த்துக்கிட்டார். நம்ம வேட்பாளரை மாற்றி கேட்டோம்ல, உடனே அவர் போட்ட வேட்பாளருக்கு வேலை பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. நான் சென்னையிலேருந்து வந்தோடனே 2 கலந்தாய் கூட்டம் நாங்கள் போட்டோம். போட்டதுலேயே சிறப்பாகவும் போட்டோம், விளம்பரமாகவும் போட்டோம், போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி போட்டோம். ஆனால் அங்கேருந்து வந்த நபர் இங்கே சில லோக்கல் அரசியல் இருக்குங்களா, அதுக்கு இரையாயிட்டாப்புல. அவர் மேற்பார்வையாளர்னு ஒரு ஆளை போட்டார்ல, அவர் வந்து இங்கே எங்களுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல, அவர் கம்மி நல்ல பேர் வாங்குறதா, நீங்கள் நல்ல பேர் வாங்குறதான்னு எங்கேயோ இருந்து வந்தவர் அவர் கூட அட்டாச் ஆகிட்டு அவரோட வேலைக்கு இரையாயிட்டு அவர் அங்கே தப்பான ரிப்போர்ட் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. அதை உள்வாங்கிக்கிட்டு நீ என்ன உனக்கு பிடிக்காது, நான் வேறு வேட்பாளரை மாற்றி கேட்டேன்னா காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதையா, நீ என்ன வேட்பாளர் மாற்றி கேட்டால் கொடுக்கலைன்னா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு கண்ணாப்பினான்னு பேசணுன்னா நான் ஒரு கட்டத்தில் இருக்கிறியா போறியான்னு கேட்டார். உங்களை இருக்கிறா இருந்துரு, இல்லைன்னா போயிடு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இருக்கிறியா போறியான்னா நீங்கள் கேட்காதியா, வச்சுக்கிறதா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிடுங்க. இது போகிறதுனால ஒன்றும் என் குடும்பத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிவிட்டேன். அதோட சரி, கம்யூனிகேஷன் கட்டு. இப்போ கட்சியிலேருந்து உங்களை நீக்கினதான் வந்து நான் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல. வேறு என்ன, அது நீக்கலை, நமக்கு என்ன, நீக்கிட்டால் நல்லது, நீக்கலைன்னா நான் போயிட்டு அங்கே போய் கட்சி அலுவலகத்தில் உரிமை கொண்டாடுவேன், நீக்கிட்டால் போக மாட்டேன். கண்டிப்பாக இதை தாண்டி இப்போது சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் கட்சியை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஏதாவது சஜஷன் இருக்கா அவங்ககிட்ட? தயவுசெய்து நல்லா அவரை நம்பி நிறைய இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு அரசியலமைப்பை கட்டி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது. அதை உணர்ந்து மேடையில் பேசுகிறதெல்லாம் ஓரங்க நிறைய நேரம் பேசிட்டார். அவரே சொல்லியிருக்காரு, கட் பண்ணி போட்டாலே போதும்ட்டார். இனிமேல் மாதம் 1 முறை 2 முறை மாவட்ட பொறுப்பாளர்களை சந்தித்து, ஒன்றிய பொறுப்பாளர்களை சந்தித்து, ஒன்றிய பொறுப்பாளர்களுடைய இல்ல திருமண விழாக்களுக்கு போய் மக்களோட கரையை சொல்லுங்க. முதல்ல அந்த பவுன்சர் அந்த கருப்பு சட்டை போட்டோம்னா ஒதுக்க சொல்லுங்க. இந்த வாக்குறுதிலாம் தராங்க, அதெல்லாம் எப்படி நாம் தமிழர் கட்சியோட வாக்குறுதி? அதையும் நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க. என்ன வாக்குறுதி? ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் அள்ளி விட்டு இல்லை. அவர் என்ன சொன்னால் இந்த உலகமயமாக்கல் இந்த சொசைட்டிக்கு வந்து பொருந்தாத விஷயங்கள் தான் அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் போகிற போக்கில் சும்மா படம் தானே ஓட்டிட்டு போகிறது தானே, சும்மா விஜயகாந்த் உதைக்கிற மாதிரி போகணும், அதெல்லாம் உதைக்கிறது, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது தேவையற்றவர். எது சாத்தியம்? என்ன ஒரு வந்து தமிழ்நாடை தனிநாடாக்கி விடுவார்? ஜிஎஸ்டி வசூலிக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ண முடியுமா? இவ்வளோ மேலை நாடுகளில் நடக்கிறத பார்த்து தான் இங்கே கொண்டு வந்திருக்கான். கொஞ்சம் வரைமுறைப்படுத்தலாம், உடனே பணம் வாங்கலாம், பணம் வர லேட் ஆகுது போல இருக்குது, அதை உடனே பண்ணலாம். அதான் மனமே சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிடுவேன், படிக்கவே தேவையில்லை, அதெல்லாம் சும்மா வேஸ்ட். கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி இவ்வளோ கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி. நன்றி. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் Disney+ ஹாட்ஸ்டாரில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது.